ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம 10th படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம், டிகிரி கூட வாங்கியிருப்போம். ஆனால் லைஃப்னு வந்ததும் இதை எப்படி சமாளிக்கணும், அந்த லைஃப்பை எப்படி கொண்டு போகணும், இதை யாருமே சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு தோணியிருக்கா? ஸ்கூல் பாடத்தை சொல்லும், ஆனால் நமக்கு லைஃப் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ லைஃப்கான பாடத்தை கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமையாது. ஸோ எங்கேயுமே சொல்லாத 7 முக்கியமான லைஃப் லெசன்ஸ் தான் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். சீக்ரெட்டான சர்வைவல் டிப்ஸ். வாங்க குயிக்காக பார்க்கலாம். வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலாவது, பணம் எப்படி வேலை செய்யுது. உண்மையாவே ஸ்கூல்ல கத்துக்கிட்டது என்னதுலாம் மார்க்ஸ், ரேங்க், சர்டிபிகேட் இதெல்லாம் தான். ஆனா உண்மையாவே லைஃபுக்கு தேவையானது சரியான ஒரு பண புழக்கம், கேஷ் ஃப்ளோ இருக்கணும். அதை எப்படி சேவ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கான திறமை ஸ்கில்லையும் வளர்த்துக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் நல்ல ஹை மார்க் வாங்குறான், இன்னொருத்தர் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் இருக்கான். 10 வருஷம் கழிச்சு அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்டாவே இருந்தாலும் நிறைய திறமையை வளர்த்துக்கிட்டவன் தான் ஒரு நிலையான வாழ்க்கையில இருக்கிறான். அந்த ஸ்கில்ஸ் எதெல்லாம் டெவலப் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேலரி வந்ததும் அதை சேவ் பண்ணணும். இரண்டாவது, எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, அதுல இருந்து எவ்வளவு நம்ம கையில வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மூணாவது, ஒரே மாதிரியான வருமானம் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் தான். அதனால எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி அதுல இருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். முதலாவது, பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இரண்டாவது, மனிதர்கள் உங்களை மார்க்ஸ் வச்சு மதிக்கவே மாட்டாங்க. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எல்லாரும் சொல்றது என்னது, டாப்பர்ஸ் தான் லைஃப்ல வின் பண்ணுவாங்கன்னு. ஆனா நிஜ வாழ்க்கையில மனிதர்கள் உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுக்கான ஒரு பிஹேவியர் அது நல்லதா இல்ல கெட்டதா, நீங்க யாருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, இதெல்லாம் தான் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத முடிவு பண்ணுது. இப்போ ஒரு இன்டர்வியூ நடக்கு, அதுல ஒரு டாப்பரும் வரா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் வரா. டாப்பரா இருக்கிறவனுக்கு பேச்சு திறமை இல்ல, சைலண்டா இருக்கான். ஆனா அதே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நல்ல கான்ஃபிடென்ட்டா பேசுறான். இப்போ அந்த வேலை யாருக்கு கிடைக்கும்? கான்ஃபிடென்ட்டா பேசின அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்க்கு தான். அதனால லைஃப்ல ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டியது உங்களுக்கான பேச்சு திறமை. இரண்டாவது, ஐ கான்டாக்ட் பிளஸ் காம் வாய்ஸ் தான் பவரை கொடுக்கும். அதாவது யாரை பார்த்தாலும் நேருக்கு நேர் பார்த்து பேசணும். உங்களுக்கான வாய்ஸ் ரொம்பவே அமைதியான தெளிவான ஒரு குரலா இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய பவரை உங்களுக்கு கொடுக்கும். மூணாவது, எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மனிதர்கள் எப்படி உங்களை மதிப்பாங்கிறத பார்த்தோம். மூணாவது, டிசிப்ளின் தான் டேலண்ட்டை விட ரொம்பவே பவர்ஃபுல். வாழ்க்கையில சில பேர் சில நேரங்கள்ல நினைச்சிருக்கலாம், ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்குனே பிறந்திருக்காங்க, அவங்க எல்லாம் கிஃப்டட் பீப்புள் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே லைஃப் கத்துக் கொடுக்குற பாடம் என்ன அப்படின்னா, தினசரி உழைப்பு தான் உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும். டெய்லி எஃபோர்ட் வின்ஸ். எக்ஸாம்பிளுக்கு, இன்னைக்காவது ஒரு நாள் 5 மணி நேரம் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் கன்சிஸ்டன்சியா படிக்கணும். இது படிப்புக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கான ஒர்க்குக்கும் சேர்த்துதான். அதனால மோட்டிவேஷன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே தான் மோட்டிவேஷன் கொடுக்கணும். உங்க வேலைக்கான டைத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. தேவையில்லாத உங்க மைண்டை மாற்றக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். சின்ன சின்ன பழக்கம் தான் பெரிய வெற்றியை கொடுக்கும். அதனால டிசிப்ளினா மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க. நாலாவது, ஃபெயிலியர் அந்த தோல்வி ஒரு அடையாளம் இல்லை. நாம வளர்ந்து வரும் காலகட்டத்துல ஃபெயிலியர் அப்படிங்கிறத ஒரு அவமானமா பார்ப்போம். ஆனா உண்மையாவே நமக்கு வாழ்க்கை கத்துக் கொடுக்குற அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு பாடம் தான். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, அதுல ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கும்போது, நான் இதுல தோல்வி அடைஞ்சிட்டேன்னு டிப்ரெஸ் ஆகக்கூடாது. அந்த மெத்தட் நமக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவல் என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். அதனால எந்த ஒரு தோல்வியிலிருந்தும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு தான் பார்க்கணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது, கத்துக்கிறதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். அஞ்சாவது, நோபடி இஸ் கம்மிங் டு சேவ் யூ. இப்போ ஸ்கூல் லைஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா, டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கைட் பண்ணுவாங்க. அந்த என்விரான்மெண்ட்டே உங்களை ப்ரொடெக்ட் தான் பண்ணும். ஆனா லைஃப்னு வரும்போது யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. அதனால ரியாலிட்டி என்னன்னா, உங்களுக்கான ட்ரீம்ஸை யாரும் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. இதை அதை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சரி பண்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யணும்? உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சுய பொறுப்பை நீங்க டெவலப் பண்ணணும். இரண்டாவது, அடுத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். மூணாவது, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஆறாவது, கம்பேரிசன் அப்படிங்கறது உங்க லைஃபையே அழிச்சிரும். ஸ்கூல் டைம்லலாம் ரேங்கை கம்பேர் பண்றது, மார்க்ஸை கம்பேர் பண்றது. ஆனா ரியல் லைஃப்ல அது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் தான் கொடுக்கும். உங்களுக்கான அந்த தன்னம்பிக்கையையும் உடைச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரே வயசு உள்ள 2 பேர்ல ஒருத்தர் செட்டில் ஆயிடும், இன்னொருத்தர் இன்னும் போராடிட்டு தான் இருக்கான். என்ன காரணம்? அவங்களுடைய டைம் லைன் வேற வேற இருக்கு. அதனால என்ன செய்யணும்? கம்பேர் பண்ணணும் உங்களை நீங்களே. நேத்து எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான் இருக்கணும். அதுல இருந்து உங்களுக்கான ஒரு தனியான பாதையை உருவாக்கணும். ஏழாவது, மென்டல் ஸ்ட்ரென்த். உங்களுடைய மன வலிமை தான் உண்மையான வாழ்க்கை பாடம். அதுக்கு லைஃப் எப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும், டெஸ்ட் வைக்கும் அப்படின்னா, மன உளைச்சல் கொடுக்கலாம், தனிமையை கொடுக்கலாம், எல்லாராலையும் வெறுத்து ஒதுக்குற ஒரு சூழ்நிலை வரலாம். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த எல்லா சூழ்நிலையிலையும் கூட உங்களுடைய மன வலிமை ஸ்ட்ராங்கா இருக்கணும். தூங்கும் போது கூட உங்க மனசை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸசைஸ் பண்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெடிசன் உங்க மைண்டுக்கு. கொஞ்ச நேரம் ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஒரு தெளிவான சிந்தனையை அது கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்பவுமே அமைதியா இருக்க கத்துக்கோங்க. எக்ஸாம் மார்க்னு ஒரு லைஃப் முடிஞ்சிருந்தாலும் கத்துக்கிற லைஃப் இன்னும் முடியவே இல்லை. அதனால திறமைகளை கத்துக்கிட்டே இருங்க. டிசிப்ளினை வளர்க்க கத்துக்கோங்க. உங்களுடைய மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, லைஃப் ஸ்லோவா போனாலும் ஸ்ட்ராங்கா சேஞ்ச் ஆயிரும். ஸ்கூல்ல பாஸ் ஆயிடலாம், லைஃப்ல பாஸ் ஆகுறதுக்கு செல்ஃப் எஜுகேஷன் தான் முக்கியம். உங்களுக்கு நீங்களே எப்போதும் ஒரு திறமையை கத்துக்கிட்டே இருங்க.